உங்களுக்கு எல்லாம் பணம் தான் முக்கியம், பாசம் இல்ல. ஐயோ ரஞ்சினி, புரியாம பேசாத. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு ஆதிராவை கொன்னுட்டு அவளுடைய ரத்தத்தை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட காட்டுறேன். அப்படி நடக்கலன்னா நானே உன் மாமா கிட்ட வந்து கத்திய வாங்கி உன்கிட்ட தரேன். நீ நேரா என் வீட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் அவளை குத்தி கொல்லு. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். சத்தியமா? சத்தியமா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு ஆதிராவை கொல்றோம். வா திருப்பதி. என்னப்பா இது? வா திருப்பதி. என்னப்பா அவசரமா வர சொன்ன? உட்காரு, சொல்றேன். என்னப்பா அர்ஜுனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்ல. கிணத்துல போட்ட கல்ல மாதிரி அப்படியே தான் இருக்கு. 2 நாள்ல எல்லாம் தெரிஞ்சிடும். எப்படியும் அர்ஜுன் கிடைச்சிருவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்ப அதோட முக்கியமான ஒரு விவகாரம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னோம். என்னப்பா விஷயம்? அதான் நம்ம உயிர் எடுக்கணும்னே வந்திருக்காளே ஒருத்தி, எல்லாம் அவளை பத்தி தான். யாரை பத்திப்பா சொல்ற? ஆதிராவையா? அவளுக்கு என்னப்பா பிரச்சனை? அவளுக்கு என்ன பிரச்சனை? புருஷன் தொலைஞ்ச துக்கத்துல அந்த சோகத்தை கொண்டாடிக்கிட்டு அவ நல்லதா இருக்கா. நாம தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். அவளை நினைச்சாலே வேதனையா இருக்கு. நம்ம தேவாவில தொடங்கி இப்ப அனீஷ் வரைக்கும் அவளால பல பேரை இழந்துட்டோம். இனிமேலும் விட்டு வச்சோம்னா நம்ம கௌரவமா வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரிப்பா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, தீராத பிரச்சனை ஆதிராதான். அவளை நாம தீர்த்து கட்டினா எல்லாம் சரியாயிரும். அது உண்மைதான், நம்மளாலதான் முடியலையே. இப்ப அது முடியும். திருப்பதி அண்ணா, தண்ணி சாப்பிடுங்க. பரவாயில்ல, நம்மால முடியும். என்னப்பா சொல்ற? ஆதிராவை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபமான விஷயமா? அது சாத்தியமே இல்லை. என்ன வழி இருக்கு? எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. நீங்க வந்தது பேசலான்னு சொன்னாரு. ஏன்பா, ஆதிரா எப்படிப்பட்டவன்னு தெரியும் உனக்கு? ரொம்ப பயங்கரமானவ. தெரியும் திருப்பதி. அவ பேய்களோட பிறந்து பேய்களுக்கெல்லாம் பெரிய பேயா இருக்கட்டும். ஆனா அவளை அடக்க ஒரு ஆள் இல்லாமல போயிடுவான். அவ அட்டூழியத்தை அடக்க நம்ம கைவசம் இப்போ ஒரு ஆள் கிடைச்சிருக்கான். யார சொல்ற? மார்த்தாண்ட, பெரிய காளி உபகாசம். மந்திர மாயங்கள் எல்லாம் கைதேர்ந்தவன், கேரளாவில் இருக்கான். அவங்கிட்ட ஆதிராவை பத்தியும் ஆதிராவில நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பத்தியும் சொன்னேன். நமக்கு அவ மட்டுமா பிரச்சனை? நீலவணின்னு ஒரு பேய் இருக்கு, கூடவே ஒரு குட்டி பேய் இருக்கு. மார்த்தாண்ட அதை பத்தியும் சொன்னான். ஆதிரா இருக்கிறதுனாலதான் ஆவிகள் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அதை தீர்த்து கட்டாம உங்களுக்கு விமோச்சனை கிடையாதுன்னு சொன்னான். பிரச்சனை தீர ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நரபலி. என்னப்பா நரபலியா? ஆமா திருப்பதி, வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சுடுகாட்டுல வச்சு பலி கொடுக்கிறோம். யார? டேய், இல்ல சுடுகாட்டுல வச்சு யார பலி கொடுக்க போறாங்க? ஆதிராவ நாம பலி கொடுக்க போறோமா, இல்ல அவ நம்மள பலி கொடுக்க போறாளா? என்னடா கிண்டலா போச்சு அவனுக்கு? என்ன ஏன் கோச்சிக்கிற? அவளை முடிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடுன்னு எல்லா பயிலும் இததான் சொன்னான். கடைசியில என்ன ஆகுது? நம்ம பயில ஒருத்தன் செத்து போயிடுறான். இதெல்லாம் சரி வராது. ஆடு வெட்ட அறுவாலை தேட்டி அதில் நாமளே அறுத்துக்கிட்ட கதையே ஆயிடும். நாம வேற எதையாவது யோசிச்சோம். நீ ஏன்பா கோச்சிக்கிற? பூலிங்க சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு.
ஆதிரா அந்த அளவுக்கு ஆபத்தானவன். உங்களுக்கு மாத்தாண்ட யாரு, அவன் அருகதை என்னன்னு தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. அவன் மத்தவங்க மாதிரி இல்ல, பேய்களை அடக்கி ஆண்டு அதுகளை நாயங்க மாதிரி பழகி வச்சிருக்கான். அத நான் கண்ணால பார்த்தேன். பேய்ங்க அவனுக்கு சேவை பண்ணுது. என்னப்பா அவனுக்கு அவ்வளவு வல்லமையா? ஆமன் திருப்பதி, சுடுகாட்டுல பூஜை பண்ணி அவன் சர்வ வல்லமையோட இருக்கான். நீலவேணி பேய கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அவ கண்ணெதிரையே ஆதிராவை பலி கொடுக்கலான்னு சொன்னான். அவனால் அது நிச்சயமா முடியும். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு ஆதிராவை அவன் இடத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிட்டா போதும். அவளை பலி கொடுத்து நம்ம பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். என்ன திருப்பதி, இப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லப்பா, சுடுகாட்டில் நரபலி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ இந்த காலத்துல இதெல்லாம் சரியா வருமா? ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா? மனுஷனை மனுஷன் கொண்டா தாயா கேஸ், மனுஷனை பேய்ங்க கொண்டா? ஆதிராவை பேய்ங்க தான் அடிச்சு கொண்டு கதை கட்டி விட்டுருவோம். அதை அந்த மார்த்தாண்டனே பார்த்துக்குவோம். நம்ம மேல கேஸும் வராது, பிரச்சனையும் தீர்ந்துடும். எல்லாம் சரிண்ணே, ஆனா இந்த வேலையை யார் பாக்குறது? ஆதிராவை கேரளா கூட்டிட்டு போகணுமே. அதுக்கும் நம்ம கிட்ட கைவசம் ஒரு ஆள் இருக்கான். யார் சொல்றீங்க? நம்ம எம்எல்ஏ பெருமாள் இருக்கான்ல, நான் அவங்கிட்ட உதவி கேட்க போறேன். நல்ல யோசனை. இந்த வேலைக்கு அவன் தான் சரியா வருவான்.